மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் ஜூன் 21. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். இன்றைக்கு உன் வீட்டில் கடைசியாளா இருக்கலாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உங்க இருதயத்தை தமது ஆவியினால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
தொடமாட்டேன் அப்பா தகப்பனே உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். தொடமாட்டேன் அப்பா தகப்பனே உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன் அப்பா தகப்பனே உம்மை பாடுவேன் ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். செப்பனியா 3:15 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாயாம். எவ்வளோ ஒரு அருமையான வாக்குத்தத்தம்ல. ராஜாவாகிய கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரா. அவருடைய தேசத்தின் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்கள். அவர் நம்மோடு இருக்கிறபடியால் இனி தீங்கை காண மாட்டோமா, நன்மையைத்தான் காணும், வாழ்வைத்தான் காண்போம், சுகத்தை பலத்தை தான் பார்ப்போம். இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, இப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படி செஞ்சிருக்கக்கூடாது. கடந்த காலத்தை பற்றியே யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. அன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு, அப்படி நடந்துருச்சு. ஆனால் இனி நடக்க போகிறத பற்றி நம்பிக்கையோடு யாரும் பேசுவதற்கில்ல. நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இங்கே பார்த்தாலும் யுத்தம், இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு யுத்தம், ஜனங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறாங்க. என்ன ஆகுமோ, விமானத்தில் எங்கே போனாலும் இப்போ விபத்து, ஆபத்து, பயமுறுத்தும் காரியங்கள் நடக்கிறது. இனி என்ன ஆகும், உலகத்துக்கு என்ன நடக்கும், அப்படித்தான் மனிதர்கள் சிந்திக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட அந்த பயம் இருந்துச்சு. எப்போ எகிப்திலேருந்து வெளியாயிட்டாங்க, எக்ஸிட் ஆகிட்டாங்க, கானானுக்கு போகிறாங்க. கடைசி ஒரு கேட்டு செங்கடல், அதை கடந்துட்டா முடிஞ்சு. எல்லை கடந்து போய் அவன் பார்வோனோ எகிப்திய இராணுவமோ துரத்த முடியாது. அந்த செங்கடலில் போய் நிற்கும்போது எப்படி நீந்தலாம் காத்திருக்கிறாங்க கர்த்தருக்காக. அதுக்குள்ளேயும் பார்வோன் வந்துட்டான், விரட்ட ஆரம்பிச்சிட்டான், துரத்த ஆரம்பிச்சிட்டான். முறுமுறுக்கிறாங்க, கூச்சல் எடுக்கிறாங்க, மோசே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீர்? அப்போ ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, இதுவரை கண்ட எகிப்தியனை இனி காணாதபடி இனி காண மாட்டீர்கள். இதுவரை நீ பார்த்தில, உன்னை கொடுமைப்படுத்தினவன், வேதனைப்படுத்தினவன், துரத்துனவன், இனி காணாதபடி
நான் உங்களை தப்புவிப்பேன்னு சொன்னார். அதே போல் செங்கடலை அற்புதமாக ஒரு வழியை திறந்து இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டாங்க. பின்னாடி பார்வோன்னு அந்த ஜனங்கள் போகிறாங்க. 2 பக்கம் மதில் அந்த நின்ற தண்ணீர் அப்படியே எகிப்தியர் முக்கிருச்சு. காணாத இடத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு என்ன கொடுமை, வேதனை, போராட்டம், பிரச்சனை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். சவுல் தாவீதை துரத்துறான், காட்டுக்குள்ளேயே விரட்டுறான். ஒரு நாள் அவன் ஈட்டியும் செம்பும் தண்ணியும் தாவீது கைக்கு போன போது சொல்கிறான், நான் என்ன தப்பு பண்ண, ஏன் என்ன துரத்துறீங்க? அப்போ சவுல் சொல்கிறான், 1 சாமுவேல் 26:21, என் மகனே தாவீதே, நான் பாவம் செய்தேன், இனி உனக்கு பொல்லாப்பு செய்யவே மாட்டேன், துரத்த மாட்டேன். அன்னியோட தாவீதை துரத்துறதை விட்டுட்டு தாவீதுக்கு வாழ்க்கையில் தலையிடாமல் ஆண்டவர் அந்த சவுலை இருதயத்தை மாற்றினார். இன்னைக்கு அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். என்ன போராட்டத்தை பார்த்து, எந்த பிரச்சனையை சந்தித்து வேதனைப்பட்டு பயந்து திகைத்து கொண்டு இருக்கிறீங்க? ஏசாயா 60:19 பார்த்தீங்கன்னா, இனி கொடுமை உன் தேசத்தில் இருப்பதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் எல்லா கொடுமைக்கும் தீமைக்கும் உங்களை விலக்கி தப்புவித்து இனி உங்களுக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை மேன்மையை தந்து இந்த நாளில் அற்புதமாய் நடத்த போகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, இனி அவர்கள் வாழ்வை காண, நன்மையை காண ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த நாளில் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும். தேவனுடைய கிருபைக்கும் மகிமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.